மறைமுக உறவு முறைகள் ஏதாவது இருக்குன்னா இருக்கிறவங்களுக்கு இந்த வரிகள், இல்லாதவங்க அதை பத்தி கவலைப்பட வேண்டியதுல அந்த உறவு முறைகள் கிட்ட கொஞ்சம் கவனம் அப்படின்றது வேணும். எனக்கு நல்ல ஒரு திருமண வாழ்க்கை, திருமண துணை அப்படின்றது கிடைக்கலைங்க. எனக்கு 35 வயசாகுது, 40 வயசாகுது, நல்ல ஒரு துணை அப்படின்றது கிடைச்சிடும். அதே மாதிரி பாருங்கம்மா, நிறைய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு 5ல சனி அப்படின்னும் போது காதல் வரும். என்னங்க, சனி பகவான் லவ் எல்லாம் சப்போர்ட் பண்ணுவாரா? கெடுக்க மாட்டார். அதே மாதிரி 6ஆம் மாசம் வரைக்கும் சேர்க்கையில கவனம் வேணுமா, ஹெல்த்ல கவனம் வேணும். பிரச்சனை நடக்கிற இடத்துல நம்ம போய் வேடிக்கை பார்க்க தான் போனேன் அப்படின்னு கூட நம்ம போகக்கூடாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பெரிய லெவல்ல கடன் வாங்கக்கூடாது, யாரையும் நம்ப கூடாது. ஸ்ரீ வராகி டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு தமிழ் புத்தாண்டை ஒட்டி 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்க போகுது இந்த வருடம் அப்படிங்கிறத பத்தி துல்லியமா கணித்து சொல்றதுக்காக இன்னைக்கு நம்ம கூட டாக்டர் ஜோதிடர் ஆன்மீக சொற்பொழிவாளர் தீபா அருளாளர் நம்ம கூட இணைந்திருக்காங்க. அவங்கள வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் மேம். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா, நீங்க நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். அடுத்தது விருச்சிக ராசிக்கு பார்க்க போறோம். இந்த தமிழ் புத்தாண்டு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கு மேம்? விருச்சிகம் ரொம்ப நல்லா இருக்குமா. எல்லா ராசியுமே நல்லா இருக்கு, நான் முன்னாடி சொன்ன மாதிரி. ஆனா விருச்சிகம் பாருங்க, சனியே ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்காரு. சனி பாத்தீங்கன்னா பஞ்சம சனியா இருக்காரு. பஞ்சம சனி என்ன பண்ண போறாரு? விருச்சிக ராசி அன்பர்களுக்கு என்னென்னலாம் பஞ்சம் அத்தனையும் போக்க போறாரு. இப்போ ரொம்ப இளம் வயசு விருச்சிக ராசி பிள்ளைங்களுக்கு பாத்தீங்கன்னா வேலையில பஞ்சம். எனக்கு வேலையே நல்ல வேலை கிடைக்கலைங்க, நல்ல வேலை கிடைச்சிடும். எனக்கு நல்ல ஒரு திருமண வாழ்க்கை, திருமண துணை அப்படின்றது கிடைக்கலைங்க. எனக்கு 35 வயசாகுது, 40 வயசாகுது, நல்ல ஒரு துணை அப்படின்றது கிடைச்சிடும். எனக்கு ஒரு வீட்டுக்கு பஞ்சங்க, அழகா ஒரு வீடு வாங்குறதுக்கான யோகம். எனக்கு நல்ல சாப்பாட்டுக்கு பஞ்சங்க. எத்தனையோ ரொம்ப ஏழ்மையான விருச்சிகமும் இருக்குதானமா செய்யுது இல்லைங்களா? ஒவ்வொரு ராசிலையும் பெரிய செல்வந்தர்களும் இருப்பாங்க, ரொம்ப ஏழ்மையானவங்க சாமானிய மக்களும் இருப்பாங்க. ஆக எனக்கு சாப்பாட்டுக்கு பஞ்சம் அப்படின்னு சாப்பாடு, நல்ல சாப்பாடு அப்படின்றது கிடைக்க போகுது. ஆக என்னென்னலாம் உனக்கு பஞ்சம், எதெல்லாம் இல்லை நீ புலம்புன அதெல்லாம் உனக்கு கிடைக்கும். இது ஒரு பெரிய பிளஸ், பெரிய 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 பிளஸ் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பாருங்கம்மா, நிறைய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு 5ல சனி அப்படின்னும் போது காதல் வரும். என்னங்க, சனி பகவான் லவ் எல்லாம் சப்போர்ட் பண்ணுவாரா? கெடுக்க மாட்டார். திருமணத்தெல்லாம் நடத்தி வைப்பாரா? கெடுக்க மாட்டார். பொதுவாக பாருங்கம்மா, புது சொந்தத்தை நம்ம வாழ்க்கையில கொண்டு வர்றதே சனி பகவான் தான். காரணம் என்ன அப்படின்னா, அவர் கெட்டு போயிட்டு இருந்தாருன்னா அந்த புது சொந்த மூலியமா தான் நம்மளுக்கு பிரச்சனைகளை கொடுக்க முடியும். அப்படி ஆனா இவங்களுக்கு நல்லா இருக்காரு. ஸோ நிறைய விருச்சிக ராசி என்பவர்களுக்கு காதல் அப்படின்றது வரும். ஒரு லவ், ரிலேஷன்ஷிப் இதெல்லாம் போகும். அதெல்லாம் சனி கெடுக்க போறதே இல்லை. ஸோ எந்த விதத்துலயும் அது மைனஸ் கிடையாது அப்படின்னா. அதே மாதிரி பூர்வீக சொத்து பத்தி ஏதாவது இருக்கு, அது பிரச்சனையில இருக்குன்னா அந்த பிரச்சனை நம்மளுக்கு சாதகமா வரும். கோர்ட்ல இருக்கு, ஜட்மெண்ட் நம்மளுக்கு ஃபேவரா வருது. இப்படி நிறைய நல்ல விஷயம் அப்படின்னு இருக்குமா. அதே மாதிரி அம்மாக்கும் நமக்குமான ஒரு பந்தத்துல கொஞ்சம் கேப் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. ஒரு மனமுட்டம் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அம்மானோட ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் அப்படின்றது வச்சுக்கணும். இது 6ஆம் மாசம் வரைக்கும் கொஞ்சம் மீடியமா இருக்கலாம். 6ஆம் மாசத்துக்கு அப்புறம் ரொம்ப கான்ஷியஸா இருக்கணும் அம்மானோட ஹெல்த்ல அப்படின்னா. வெளிநாடு போய் நம்ம படிக்கிறதுக்கான பிராப்தம், வெளிநாடு போய் வேலை செய்யறதுக்கான பிராப்தம், இப்படி நிறைய பிராப்தம் நிறைய விருச்சிக ராசிகளுக்கு உண்டு அப்படின்னு சொல்லலாம். வேலை செய்யற இடத்துல பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி நாங்க வேலை செய்யறோங்க, வெளிநாட்டுல வேலை செய்யறதுக்கான பிராப்தம். இது வரைக்கும் வேலை கிடைக்கல, இன்டர்நேஷனல் கொலாபரேட்டட் கன்சர்ன் இந்தியாவில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு. வெளிநாடு போய் நான் வேலைக்கு போயிட்டேன், அங்க போனா எனக்கு 4 பேர் கூட பேசி பழகாம என்னால இருக்க முடியாது. பொதுவாக பாருங்க, நம்மளாம் 4 பேர் கூட பேசாம நம்ம உண்டு நம்ம வேலை ஒண்ணுன்னு இருக்க மாட்டோம் இல்லைங்களா? இந்த பாஷா படத்துல ரஜினி சார் சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா, பேசலன்னா தமிழ் செத்து போயிடுவான், இந்தியன் செத்து போயிடுவான். அந்த மாதிரி தான் நம்மளோட விஷயம். அதுவும் தமிழ் ஆளுங்களை நம்மளால நிறைய நிறைய பேசணும் அப்படிதான். அப்ப இவங்களுக்கு வேலை செய்யற இடத்துல பாத்தீங்கன்னா யாரும் நம்ம கூட உறவாட மாட்டாங்க, பேசி பழகி சந்தோஷமா இருக்க மாட்டாங்க. அப்ப வேலை செய்யற இடத்துல ஒரு இடைவெளி அப்படின்றது இருக்கும். நம்ம வேலை செய்ய போயிருக்கோம், நம்ம பாட்டு நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு வந்துடணும். இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் அவங்க மாத்திக்கிறோம். அதே மாதிரி 6ஆம் மாசம் வரைக்கும் சேர்க்கையில கவனம் வேணுமா, ஹெல்த்ல கவனம் வேணும். பிரச்சனை நடக்கிற இடத்துல நம்ம போய் வேடிக்கை பார்க்க தான் போனேன் அப்படின்னு கூட நம்ம போகக்கூடாது. சேர்க்க கவனம். உன்னோட எந்த ரகசியத்தையும் நீ பெருசா விருச்சிகம் மிதுனெல்லாம் பாருங்கம்மா, நான் இதை செய்ய போறேன், இதை நான் செஞ்சுடுவேன், இந்த பிளான்ல இருக்கேன்னு மத்தவங்களுக்கு சொன்னா அது நடக்காம போயிடும். ஸ்டேட்டஸ் போடுறாங்க, நான் ஆடி கார் வாங்கிட்டு ஸ்டேட்டஸ் போனா அடுத்து நீ ஆடி காரை விற்கிற சூழ்நிலை அப்படின்றது ஏற்படும். நல்ல நமக்கு ரொம்ப பழகினவங்களே நம்ம பாத்தீங்கன்னா நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ விருச்சிகம் மிதுனம்லாம் இந்த விஷயத்துல கொஞ்சம் கான்ஷியஸா இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம். இது 6ஆம் மாசம் வரைக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குரு பாக்கிய குருவா வர்றாரு. எல்லா விதத்திலயும் நல்லது அப்படின்றது குருவே செஞ்சிருவார். ஒரு விஷயத்த ஒரு முறை ட்ரை பண்ண எனக்கு நடக்கவே நடக்காதுங்க, நான் 10 முறை ட்ரை பண்ணா கூட நடக்காதுங்க. ஆனா இந்த காலகட்டம் ஒரு விஷயத்த 2 முறை நீ ட்ரை பண்ண அது சாலிடா நடந்துடும். வெளிநாட்டு யோகம் அப்படின்றது நிறைய பேருக்கு உண்டு. அப்பானோட பரிபூர்ண சப்போர்ட் அப்படின்றது கிடைக்கும். அப்பானோட ஆரோக்கியத்துல முன்னேற்றம் அப்படின்றது இருக்கும். அதே மாதிரி நீங்க கல்வி பயில்றீங்க, இல்ல ஒரு நாட்டியத்துல இருக்கீங்க, எதுவா இருந்தாலும் உங்களோட குருமார்களோட பரிபூர்ண சப்போர்ட் அப்படின்றது இருக்கும். நீங்க வாழ்க்கையில உயர்வீங்க. யாருனாலன்னா உங்க குருமார்களால அப்படின்னு சொல்லலாமா.
ஓகே, ஓகே மேம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தமிழ் புத்தாண்டு பலன்கள் வந்து பார்த்தோம். இந்த காலகட்டத்துல அவங்க ஒரு பிரச்சனையில இருந்து கொஞ்சம் கவனமா இருக்கிறதுக்கான பரிகாரங்கள் என்னென்ன இருக்கு? எந்த தெய்வ வழிபாடு சிறந்தது மேம்? கண்டிப்பாம்மா. பொதுவா விருச்சிக ராசி அன்பர்கள் கோயிலுக்கு போறது அப்படின்னா, முருகன் கோயிலுக்கு போணும்மா. ஏன்னா, இவங்களோட ராசியாதிபன் யாரு அப்படின்னா செவ்வாய் பகவான். அதுக்கும் மேல ராகுவும் கேதுவும் உச்சமடையக்கூடிய ராசி விருச்சிக ராசி. அப்ப இவங்க என்ன பண்ணலாம்? ஒண்ணு உக்கிர தெய்வத்த வழிபாடு பண்ணணும். அதே மாரி முருகப்பெருமானை எப்பயுமே மறக்கவே கூடாது. "சிக்கென பிடித்தேன்" அப்படின்ற மாரி முருகனோட கால கெட்டியமா புடிச்சுக்கணும். ரொம்ப சிம்பிள். நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, வீட்டு பக்கத்திலேயே இருக்க முருகன் கோயில், அது சின்ன முருகர் தாம்மா. பாலமுருகனா இருக்கட்டும். நெறைய பேர் கேட்பாங்க, "முருகர் வந்து குழந்தையா இருக்காரு, பாலமுருகனா இருக்காரு, போய் வழிபாடு பண்ணலாமா? இல்ல குடும்பத்தோட வள்ளி தேவசேனா சமேத முருகப்பெருமான தான் போய் வழிபாடு பண்ணணுமா?" அப்படிலாம் கேட்பாங்க. எந்த முருகனா இருந்தாலும் முருகன் தானம்மா. ஆமா. இல்லையா? ஆக எந்த முருகனா இருந்தாலும் நம்ம வீட்டு பக்கத்துல இருக்க முருகன் கோயில்ல போயிட்டு நம்ம முருகன வழிபாடு பண்ணிட்டு வர்றது ரொம்ப நல்லதும்மா. ஒரே ஒரு நெய் விளக்கு ஏத்திட்டு 11 முறை முருகன சுத்திட்டு வந்தா போதும். நீ பெருசா வேண்டணுன்ற அவசியம் இல்ல. முருகனுக்கு தெரியும் உனக்கு என்ன குடுக்கணும்னு குடுத்துருவான். கவலைப்பட வேண்டாம். அதே மாதிரி நமக்கு முடியும் அப்படின்னா, திருப்பரங்குன்றம் முருகன போய் நம்ம வழிபாடு பண்ணிட்டு வர்றது நல்லது. ஏன் அப்படின்னா, தேவசேனையை கரம் பிடித்த திருத்தலம் திருப்பரங்குன்றம். அந்த திருப்பரங்குன்றத்துக்கு அப்படின்னே பெருத்த விசேஷம் இருக்கு. திருமணம் ஆகலையா திருமணம் கூடி வரும். குழந்தை பேர் இல்லையா குழந்தை பேர் வரும். ஆல்ரெடி குழந்தைங்க இருக்கு. மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகள் இருக்கு. இல்ல எனக்கே வந்து பாத்தீங்கன்னா தைரியம் கிடையாது அப்படின்னாலும் அங்க நவ வீரர்கள் சன்னதி அப்படின்னு இருக்கு. அங்க போய் முருகனை வழிபாடு பண்ணிட்டு நவ வீரர்களை வழிபாடு பண்ணிட்டு வரும்போது தைரியம், தன்னம்பிக்கை, நல்ல மன வளர்ச்சி குன்றிய குழந்தை குழந்தையா இருந்தாலும் 2வது குழந்தை நல்ல புத்திசாலியான குழந்தை அப்படின்றது பிறக்கறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி குடும்ப ஒற்றுமை அப்படின்றது மேலோங்கும். கணவன் மனைவி ஒற்றுமை அப்படின்றது மேலோங்கும். ஆக இது வந்து பண்ணிட்டு வர்றது. திருப்பரங்குன்றம் போய் வழிபாடு பண்ணிட்டு வர்றது இன்னும் சிறப்பு. அவங்களுக்கு எது முடியுதோ பண்ணலாம். வீட்ல இருக்கிறாங்க அப்படின்னா, எனக்கு பக்கத்துல இருக்க கோயிலுக்கு கூட போக முடியாது அப்படின்னா, அவங்க வந்து பாத்தீங்கன்னா, எப்பயுமே முருகனோட பதிகங்கள் ஏதாவது ஒண்ணு பாராயணம் பண்ணணும். கந்த சஷ்டி கவசம், சண்முக கவசம், வேல்மாறல், இப்படி ஏதாவது கந்தர் அனுபூதி, கந்தர் அலங்காரம் ஏதாவது ஒண்ணு முடியும் அப்படின்னா டெய்லி பாராயணம் பண்றது ரொம்ப நல்லது. அடுத்ததா தனுசு ராசிக்காரர்களுக்கு வந்து இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கு? நல்ல பலன்கள தருதா? கண்டிப்பாம்மா. தனுசுக்கும் ரொம்ப சந்தோஷப்படணும் தனுசு. காரணம் என்ன அப்படின்னா, அர்த்தாஷ்டம சனியில இருக்காங்க. அர்த்தாஷ்டம சனியில இருந்தவங்க சனி வந்து பாத்தீங்கன்னா, சனிக்கு அப்படின்னு உரிய மரியாதை நம்ம குடுத்து நெறைய விஷயத்துல கொஞ்சம் பயமா, கேர்ஃபுல்லா, ரொம்ப ஜாக்கிரதையா இப்ப ஒரு ரூம்ல ஃபுல்லும் எண்ணெய் ஊத்தி வச்சிருக்கு அப்படின்னா, நம்ம எதையாவது புடிச்சிட்டு தான் நடப்போம் பாத்தீங்களா? அந்த மாரி தான் நடக்கணும். ஆனா, இப்ப இவங்களுக்கு என்ன பெருத்த சந்தோஷம் அப்படின்னா, குரு பகவான் மிதுனத்துல இருந்து கடகத்துக்கு பயிற்சியாகி உச்ச பெற்று அமர்ந்திருக்காரு. அவரோட 9ஆம் பார்வை சனி மேல படியுது. அப்ப சனி உன்ன பொதுவா வந்து அர்த்தாஷ்டம சனி என்ன சொல்லுவாங்க அப்படின்னம்மா, அஷ்டம சனி கெடுக்கக்கூடிய அதாவது கொடுக்கக்கூடிய கெடுபலன்கள்ல பகுதி அர்த்தாஷ்டம சனி குடுப்பார். 50% குடுப்பார். இப்ப அவரு மேல குருனோட உச்ச பார்வை பார்க்கறதுனால அவர் எதுவும் ஒண்ணு பண்ண மாட்டாரு. அவர் பாட்டு கப் சிப்புன்னு உன்ன பார்த்துட்டு இருக்காரு. நீ பாட்டுன்னு உன் வேலைய செய்யலாம். இது ஒரு பெருத்த ஒரு பிளஸ். ஒரு ஜாலி அப்படின்னு சொல்லலாம். கவலை இல்லப்பா நம்மளுக்கு ஹாப்பியா இருக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டு. பிரச்சனை கிடையாது. இந்த வருஷம் ஃபுல்லும் சனியினால பெருசா பிரச்சனை கிடையாது. 6ஆம் மாசத்துல இருந்து. 6ஆம் மாசம் வரைக்கும் கொஞ்சம் கவனம் வேணும். எதுல அப்படின்னா ஆரோக்கியத்துல கவனம் வேணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா, பெரிய லெவல்ல கடன் வாங்கக்கூடாது. யாரையும் நம்பக்கூடாது. யாரையும் நல்லவங்க நம்பவே கூடாது. பொதுவா தனுசு வந்து பாத்தீங்கன்னா, ஒரு சிறந்த ஆசான். குரு தான் ராசி அதிபன் அப்படின்னால, யார் உங்ககிட்ட என்ன ஹெல்ப்ன்னு கேட்டாலும் உட்கார வச்சு ஸ்பூன் ஃபீட் பண்ணுவாங்க. ஏ டூ இசட் நல்ல தெளிவா எல்லாத்தையும் சொல்லிக் குடுப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச நாலேட்ஜ், என்னுடைய அறிவு என்னோட மட்டும் போயிடக்கூடாது. மத்தவங்களுக்கும் அது வரணும். இப்பலாம் ஒண்ணும் இல்லம்மா. ரொம்ப சீக்ரசி. ஜோதிடத்துல நெறைய ரகசியங்கள் உண்டு. அதெல்லாம் நான் என்ன கேட்டா நான் சொல்லிக் குடுப்பேனா? சொல்லிக் குடுக்க மாட்டேன். ஆனா ஒரு தனுசு கேட்டா அவங்க சொல்லிக் குடுத்துருவாங்க. அந்த மாரி ஒவ்வொரு ராசிக்குன்னு ஒரு குணாதிசயம் இருக்கு. ஸோ அந்த மாரி ஒரு மைண்ட் செட். அப்படிப்பட்ட பெர்சனாலிட்டீஸ் வந்து பாத்தீங்கன்னா, இந்த காலகட்டம் பெருசா வந்து அவங்க வந்து சனியினால வரக்கூடிய கெடுபலன்கள் அப்படின்றது சுத்தமா இல்ல. ஸோ இது ஒரு பெரிய பிளஸ். அப்ப இவங்க சனி வந்து பாத்தீங்கன்னா 6ஆம் மாசம் வரைக்கும் மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி இவங்க மாட்டிக்கிறதுக்கான வழியும் இருந்துச்சு. 6ஆம் மாசத்துக்கு அப்புறம் அந்த வழி அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அது ஒரு பெருத்த பிளஸ், பெருத்த ரிலீஃப் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பாருங்க, என் தம்பி தங்கச்சி எனக்கு ஒரு விதமான மனக்கசப்பு அப்படின்றது லைட்டா இருக்கும் 6ஆம் மாசத்துக்கு. 6ஆம் மாசம் வரைக்கும். 6ஆம் மாசத்துக்கு அப்புறம் கொஞ்சம் இன்டென்சிஃபை ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா குருனோட பார்வை ராகுல கிடையாது. 3ஆம் பாவத்து ராகு. அப்ப என்ன பண்ணும், தம்பி தங்கச்சி தான் எனக்கு என் தம்பி தாம்மா என்னோட மூத்த பையன். அவனை நம்பிதான் என்னோட முழு வந்து ஒரு பிசினஸையும் ஒப்படைச்சிருக்கேன் அப்படின்னா, உங்களோட பார்வையும் உங்களோட தலையீடும் அதுல இருக்கும். இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்ற கேள்வி உனக்கு வருது இல்லையா? இல்லைன்னா என்ன ஆகும், அவங்க சரியா வியாபாரம் பண்ண தெரியாம உங்க வியாபாரத்தை முடக்கிடுறதுக்கு வாய்ப்பு உண்டு. இல்ல நல்லா வியாபாரம் பண்ணி லாபத்தை வந்து பாத்தீங்கன்னா அவங்க மிஸ்யூஸ் பண்றதுக்கு வாய்ப்பு உண்டு. இல்ல நல்லா வந்து வியாபாரம் பண்ணி லாபத்தை எடுத்துட்டு போயிடுறதுக்கு வாய்ப்பு உண்டு. இப்படி ஒரு மைனஸ் உண்டு. பிளஸ் என்ன, தம்பி தங்கச்சியை வெளிநாடு அமைச்சு படிக்க வைக்கிறதுக்கான வாய்ப்பு. வெளிநாடு போயிட்டு அவங்கள செலவு பண்ணி நம்ம வேலைக்கு அனுப்புறதுக்கான வாய்ப்பு.
இன்னொரு பிளஸ் என்ன, வெளிநாட்டுல வேலை செய்யறவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கான வாய்ப்பு இத்தனையும் இருக்கு. ஆனா நம்ம சொன்ன சின்ன விஷயத்துல கவனமா இருக்கணும் அப்படின்னுக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய தனுசுக்கு வெளிநாட்டுல போயிட்டு கடல் தாண்டி இன்டர்நேஷனல் கரன்சிஸை கையாளக்கூடிய பிராப்தம். அப்பா ரொம்ப சப்போர்ட்டிவா அமைச்சு வைப்பார். அம்மா வந்து வேணாம் அப்படின்னு சொன்னாலும், அம்மா வேணான்னு உறவுக்காரங்களாம் வேணான்னாலும் அப்பா வந்து ஃபுல் சப்போர்ட்டா இருப்பார். அது ஒரு பெரிய பிளஸ். ஆனா அப்பாவுக்கும் இவங்களுக்கு வெளிநாடு போயிட்டோடனே ஒரு கேப் அப்படின்றது கிரியேட் ஆயிடும். அது நல்லதுதான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்பாவுக்கு உடல் சார்ந்த உபாதைகள் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்பாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இன்ஃபெக்ஷியஸ் டிசார்டர்ஸ் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. மனம் சார்ந்த குழப்பங்கள் இதுவும் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. அதுல கவனம் அப்படின்னு வச்சுக்கணும். அதே மாதிரி பாருங்க, 6ஆம் மாசம் வரைக்கும் குரு பகவான் களத்த குருவா இருக்கார். கணவன் மனைவிக்குள்ள ஒரு நல்ல உறவு முறை, ஒரு அன்பு மேலவங்க. நாங்களும் எங்க மனைவியை லவ் பேர்ட்ஸா மாறிடுவோமா, நானும் எங்க கணவரும் லவ் பேர்டா மாறிடுவோமா, அதெல்லாம் இந்த காலகட்டத்துல வெறும் நம்ம சினிமால மட்டும்தாம்மா பார்க்கணும். அதெல்லாம் நேச்சுரலா வந்து பாத்தீங்கன்னா, அதாவது நிதர்சனமா அது நம்ம லைஃப்ல கிடைக்கிறது இல்லை. எல்லாரும் ராம் சீதா ஜோடி ஆயிட முடியுமா? ஆக முடியாது, முடியாது இல்லைங்களா? சோ ஓரளவுக்கு அந்யோன்யம் அப்படின்றதுக்கு ஓரளவுக்கு எங்களுக்குள்ள பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி ஓடிட்டு இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா 6ஆம் மாசம் வரைக்கும். 6ஆம் மாசத்துக்கு அப்புறம் குரு வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு கடகத்துல உச்சம் பெற்று அமர்ந்தாலும் 8ஆம் பாவம். அப்ப இவங்களோட ஆரோக்கியத்துல கவனம் அப்படின்றது வச்சுக்கணும். அதே மாதிரி 6ஆம் மாசத்துக்கு அப்புறம் நம்மளை சுத்தி இருக்கவங்க எல்லாருக்கிட்டையும் விட்டு கொடுத்து போகணும். இவங்க அப்படிப்பட்ட பர்சனாலிட்டிஸ் தான். யாருக்கிட்டையும் சண்டைக்கு போறவங்க, பிரச்சனைக்கு போறவங்க கிடையாது. பட் இருந்தாலும் சொல்ல வேண்டிய பலன்கள் இருக்கு இல்லைங்களா? அதுக்காக சொல்றேன். உடல் சார்ந்த உபாதைகள்ல கொஞ்சம் கவனம் அப்படின்றது வேணும். இவங்களோட மரபு வழி சொத்துக்கள் ஏதாவது இருக்கு அப்படின்னா அதுல கொஞ்சம் கவனம் அப்படின்றது வேணும். எனக்கு சொத்து பத்துல நிறைய இருக்கு, ஆளுங்களை நம்பி விட்டுட்டு இருக்கு, அவங்க ரொம்ப நம்பிக்கையான ஆளுங்க, இந்த காலகட்டம் அப்படி விடக்கூடாது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி வந்து பாருங்க, சேர்க்கையில கவனம் அப்படின்றது வேணும். ஆணா இருந்தா பெண்கிட்டயும், பெண்ணா இருந்தா ஆண்கிட்டயும், ஆணா இருந்தா ஆண்கிட்டயும், பெண்ணா இருந்தா பெண்கிட்டயும் கூட சேர்க்கையில கவனம் அப்படின்றது வேணும். மறைமுக உறவு முறைகள் ஏதாவது இருக்குன்னா இருக்கிறவங்களுக்கு இந்த வரிகள், இல்லாதவங்க அதை பத்தி கவலைப்பட வேண்டியதுல அந்த உறவு முறைகள் கிட்ட கொஞ்சம் கவனம் அப்படின்றது வேணும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துல கவனமா இருக்காங்க அப்படின்னா மட்டும் போதுமானதுமா. பிரச்சனை அப்படின்றது எதுவுமே கிடையாது. ஓகே மேம். தனுசு ராசிக்காரர்களுக்கு வந்து இந்த தமிழ் புத்தாண்டு பலன் வந்து எப்படி இருக்கு அப்படின்றத சொல்லியிருந்தீங்க. அடுத்ததா அவங்க இந்த விஷயங்கள்ல சின்ன சின்ன விஷயங்கள் வந்து கவனமா இருக்க சொல்லியிருக்கீங்க. இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு பெரிய ஆபத்துல இருந்து அவங்க தப்பிக்கிறதுக்கு என்ன மாதிரியான பரிகாரங்கள் வந்து செய்யணும்? எந்த கோவிலுக்கு சென்றுட்டு வர்றது வந்து அவங்களுக்கு சிறந்த பலனை வந்து தரும் மேம்? கண்டிப்பாம்மா. இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஆலங்குடி போயிட்டு ஒரு முறை குரு பகவானை தரிசனம் பண்ணிட்டு, ஈசனை தரிசனம் பண்ணிட்டு, வழிபாடு பண்ணிட்டு வர்றது நிறைய நற்பலன்களை தருமா. இல்ல எங்களால வந்து அவ்வளவு தூரம் போக முடியாது அப்படின்னா, இந்த சென்னை பக்கத்துல இருக்கவங்க இந்த பாடி சரவணா ஸ்டோர்ஸ் இருக்குல்லம்மா, அதுக்கு பின்னாடி திருவலிதாயம் அப்படின்ற ஒரு ஸ்தலம் இருக்கு. அது ஈசனோட ஸ்தலம். அங்க வந்து பாத்தீங்கன்னா திருவள்ளுவேஸ்வரர் அப்படின்னு இருக்காரு. அந்த ஈசனை வழிபாடு பண்ணிட்டு, அம்பிகையை வழிபாடு பண்ணிட்டு அப்புறம் குரு பகவானை விளக்கேத்தி வழிபாடு பண்ணிட்டு வரணும். நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா, திருவலிதாயம் போயிட்டு அந்த ஈசனை திருவள்ளுவரேஸ்வரன் அப்படின்றது அவர் பேர், அந்த வள்ளுவநாதரை வழிபாடு பண்ணிட்டு அப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா குருவை வந்து வழிபாடு பண்ணிட்டு வரும். நேரா போறாங்க, குருவுக்கு 2 விளக்கு ஏத்தி வழிபாடு பண்ணிட்டு நேரா வந்துட்டே இருக்காங்க. அங்க குரு வந்து பாத்தீங்கன்னா ஈசனை நோக்கிதான் சாப விமோச்சனம் அப்படின்றத அடைஞ்சா. அப்ப ஈசனை தான் வழிபாடு பண்ணணும், புரியுதுங்களா? பரத்வாஜ முனிவர் வழிபாடு பண்ண ஸ்தலமும் அது. ஆக ஈசனை வழிபாடு பண்ணுங்க, வள்ளுவநாதனை வழிபாடு பண்ணிட்டு, அம்பிகையை வழிபாடு பண்ணிட்டு, குருக்கு விளக்கேத்தி வழிபாடு பண்ணிட்டு வாங்க. நிறைய நல்லது நடக்கும். ஓகே மேம். இன்னைக்கு தனுசு ராசிக்காரர்கள் வந்து அவங்களுடைய சின்ன சின்ன பிரச்சனையில இருந்து விடுபடுறதுக்கான ஒரு சிறந்த வழிபாடு வந்து ரொம்ப அழகா சொல்லியிருந்தீங்க. நன்றி மேம். நன்றி.